ராமன் தேர் என்ன ஹரிராமன் என்று ஸ்ரீராமன் என்று ஸ்ரீராமன் என்று அற்புதமான தேர் கொடுத்தார். என்னை இரண்டாவது பிறந்த ஆண் குழந்தைக்கு கைகேசி பெற்ற திருமகனுக்கு இளைய பெருமாள் என்று பேர் கொடுத்தார். இரண்டாவது நல்ல பிறந்ததோடு அழகு நல்ல பாலனுக்கோ பலதாழ்வார் என்று பேர் கொடுத்தார். சுமத்திராதேவி பெற்ற பிள்ளைக்கு சுமத்திராதேவி பெற்ற பாலனுக்கு மூத்தது நல்ல பாலனுக்கு லட்சுமணன் என்று சொல்லி பேர் கொடுத்தார். அந்த சுமத்திராதேவி பெற்ற பால இளைய பாலனுக்கோ சத்திர பெருமாள் என்று பேர் கொடுத்தார். அரசிடம் குமாரர்களுக்கும் கோசலே பெற்றிருந்த கண்மணிக்கு கோதண்ட ரகுராமனுக்கு பேர் கொடுத்தார். இரண்டாவது கையேசி பெற்றெடுத்த பாலனுக்கு பரதாழ்வார் என்றும் மூணாவது மனைவியாக சுமந்திராவின் பெற்ற பிள்ளைக்கு மூத்த மகளுக்கு லட்சுமண பெருமாள் என்றும் அடுத்தார் பிறந்த பாலனுக்கு சத்ருக்க மகராஜன் என்றும் பேராமத்தை கொடுத்து அந்த பேராமம் கொடுத்த குழந்தையை எப்படி வளர்த்து வருவார் என்று கேட்டால் ஐயா பேர் கொடுத்த குழந்தையாக பிரியமுடன் வளர்த்துவார். வளர்த்து வரும் அரசியல் இளங்குமாரர்கள் ஹரிராமன் ஸ்ரீராம் அழகுடைய பரதாழ்வார் லட்சுமண பெருமாளை சத்ருக்க மகராஜனையும் அரும மக்கள் 4 பேர் 4 ஒரு விழி பொழுது ஒரு வண்ணம் நல்ல மூடம் வளர்த்து வரும் நாளை ஒரு வயதான் உற்று 3 வயதான் நடந்தோடு பிராயமாற்றி 4வது வயதில நடந்தோடு பிராயத்தில அரும மக்கள் 4 பேரும் நல்ல மூடன் வளர்ந்து வர 5 வயதாற்றி 5 நல்ல அறியும் பிராய பருவம் பெற்றெடுத்த கோதண்ட ராமனுக்கும் கையேசி பெற்றெடுத்த பரதாள்
இருக்கும் சுபத்திரால் வெற்றெடுத்த லட்சுமண பெருமாளுக்கும் சத்ருக்க மகராஜனுக்கும் பிறந்த 4 பேருக்கு வயசு 5 வயதாச்சு. 5 வயதில அறியாத இளமை பருவத்தில 5 விளையாடுது 50 விளையுமான்னு சொல்லி பழமொழி. பிஞ்சில வரையில பின்னாடி வழி வரையுமா விளையும் பயிர் முளையிலே தெரியும். இந்த பயிர் மகசூல் கிடைக்குமா கிடைக்காதுன்னு விளையும் மழையும் பயிரே தெரியும். பயிர் வரும்போது வீரியமான அப்பதான் மகசூல் கிடைக்கும். வரும்போது நரைச்சு போய் வந்தா மகசூல் கிடைக்காது. அதனால பருவத்தை பயிர் செஞ்சு பருவத்தில் பயிர் செஞ்சா நமக்கு பட்டம் நட்டம் இருக்காங்க. உயரத்திலே கிடையாத கல்வியும் ஈரத்திலே கிடையாத இளமையும் முகத்திலே நடைபெறாத திருமணம் ஆழத்திலே கிடையாத பிள்ளை பேரும் அந்தந்த பருவத்தில கிடைக்கும். இந்த 5 வயதில் அழகான இளவ பெறுவதத்தில் மக்களாகிய கண்மணிமார்கள் 4 பேர்களை அரசியலகுமாரன் 4 பேர்களை தன்னுடைய குலக்குருவாகிய வசிஷ்டர் மாமுனி இடத்துல குலக்குருவாகிய வசிஷ்டர் மாமுனி குலக்குருவாகிய வசிஷ்டர் மாமுனி அருமை மக்கள் 4 பேர்களுக்கும் அறிவு பள்ளி பாடங்கள் அற்புதமாக கற்றுக் கொடுக்கிறார். அற்புதமாகவும் அதாவது அன்னை பிதாவும் முன்னறிக்கைக்கும் அறிவே பொறுமை நன்றாக துணை ஆலயம் தொழுவது சாலவன் அன்று தாய் செல்விக்க மந்திரமில்லை. அதாவது தந்தை செல்விக்க மந்திரமில்லை. தாயின் சிறந்தது கோயில் இருக்கார். ஒவ்வொரு கோயில் மூலமா ஏறி வணங்கினா விட்டு போறாரு. வீட்டுல தாயின் தகப்பருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிச்சு அவங்கள வணங்கினாலே தெய்வங்களை வணங்கினதா இருக்கும். இந்த அரும மக்கள் 4 பேர்களுக்கும் வசிஷ்டர் மாமுனி அறிவு பள்ளி பாடங்களும் அற்புதமா படித்து கொடுக்கிறார். எப்படி படித்து கொடுப்பாரையா குழந்தைகள் 4 பேர் மடிமேல் எடுத்து வைத்து காட்டி சம்பாரில் பெறத்தி அந்த மேல் உட்கார்ந்து பிள்ளைகள் அம்மா அரவணைச்சி கையை பிடிச்சி எழுத வைக்க அழகா சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி சொல்லிக் கொடுப்பாரையான ஆனா ஆவண்ணா ஈனா ஆனா ஆவண்ணா ஈனா ஊனா ஊவண்ணா ஏனா ஏன்னா ஐயன்னா ஓனா ஏன்னா ஐயன்னா ஓனா அவன்னா அக்கேனா Pula Purana Kena Kena Kayena Kona Kena Kayena Kona
நயிக்கேனா இந்த அரசின குமாரர்கள் கோசலைய பெற்றெடுத்த கோதண்ட ரகுராமனோ கையேசி பெற்றெடுத்த அழகுடைய பரமாழ்வாரும் சுமித்திராதேவி பெற்றெடுத்த இளைய பெருமாள் லட்சுமணரும் சத்துருக்க மகாராஜனோ அனந்தம்பி 4 பேரும் அற்புதம் படித்து வரார். 6வது வயதில அரிச்சோடி தான் படித்தார். 7வது வயதில யுஜுவடி தான் படித்தார். அவர் யுஜுவடி தான் படித்தார். எட்டு 9 வயதில பொன்னை வேந்தன் குழி பறக்கும் புறவண்டியும் படித்து வரார். அரசிடம் குமாரர்கள் தசரத திருமக்கள் தான் பொன்னை வேந்தன் குழி பறக்கும் புறவண்டியும் தான் படித்தார். 9 வயதில ஓலை சுவடிகளை வாசிப்பார். 10 நல்ல வயதுக்குள்ள பாடாத பாடமில்ல, படியாத ஏடு இல்ல, பலகண கை மனகண கை பக்குவமா படித்து வர பாடகமார்கள் 4 பேரும் பாடாத பாடமில்லை, படியாத ஏடு இல்லை, அவர்கள் படியாத ஏடு இல்லை. தசரத திருமக்கள் தான் அரசியல குமாரர்கள். அண்ணன் தம்பி 4 பேரும் 12 வயதில என்ன மல்லிடம்பூ சிலம்பு தொழில், மல்லிடம்பூ சிலம்பு தொழில் மங்களம்மா படித்து வர மங்களம்மா இந்த அரசிடம் குமாரர்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் ஓரடி சிலம்பங்களா, ஈரடி ஓரடி சிலம்பங்களா 4 வரிசை சிலம்பங்களா, 4 அடி சிலம்பங்களா.
அத்தனையும் படிப்பு நம்ம அற்புதமா படித்தாங்க. மண்ணிடம்பு சிலம்புகளில் மாய வித்தைகளை எல்லாம் படித்தாங்க. வேரடி சிலம்பங்கள், ஈரடி சிலம்பங்கள், மூவடி சிலம்பங்கள், நாலடி சிலாவரிச சிலம்பங்கள் எல்லாம் படித்தாங்க. ஆனை மேலேறி சட்டை செய்தல், குதிரை மேலேறி சட்டை செய்தல், சகல வித்தைகளையும் படித்தாங்க. ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், அத்தினை தொழில்களையும் படித்தாங்க. மன்னராகிய தசரத சக்கரவர்த்தி திருமகனாகிய 4 பேர்களும் வரலாறு சத்திரகமகராஜன் லட்சுமண பெருமான் 4 பேர்களும் அறிவித்திறன் கற்றல ரொம்ப அருமையாக சொன்னாங்க. யமனா கொலக்குரு அப்படியான பொருள். ஒரு பிள்ளைக்கு நல்ல பாடம் இருக்கணும், நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர் இருக்கணும். அந்த ஆசான் ஒழுங்கா இருந்த பிள்ளைக்கு படிப்பு ஒழுங்கா இருக்கும். ஆசிரியர் ஒழுங்கா பாடம் இருக்கிற பிள்ளைக்கு படிக்கும். அதுதான ஒரு சிலவங்க பெற்றவங்க எல்லாம் நம்ம பிள்ளைய தகுதியான பள்ளிக்கூடத்துல கொண்டு படிக்க வைக்கிறத படிக்க வைக்காங்க. ஆமா, அதனால அரசியல் குமாரர்கள் 4 பேர்களும் குருவாகிய வசிஷ்டர் மணியிடத்திலே 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 பிராணங்கள், 32 தர்மங்கள், 64 கலக்கியானங்கள், 96 தத்துவங்கள், 108 அகமங்கள், 1008 இதிகாச பிராணங்களை எல்லாம் கற்றுணர்ந்தார்கள் அரசியலகுமாரர்கள் 4 பேர்களும். இப்படி அரசியலகுமாரர்கள் 4 பேர்களும் ஐயோ அத்திமான நகரத்தில வில்ல வளர்ச்சி பானம் தொடுப்பது அவங்களுக்கு கைவந்த கலையாச்சு. ரகுராமன் ஸ்ரீராமன் ஒரு பானத்தை வில்ல வளைப்பார். வில்வதைத்து பானம் போடுவார்னா மந்தார கூனி இருக்கால, மந்தார கூனி சும்மா இருக்க மாட்டாங்க. 7 கூழ் இருக்கும். சரி, இவங்க விளையாடுறாங்க, ஒரு உரம போனா உரம போக மாட்டாங்க. குறுக்கு விளாண்டாம தண்ணி குடத்தை வச்சுட்டு மண் குடத்தை வச்சுட்டு போறா. இவர் பானத்தை போடுறது குறுக்க நமக்குது. ஒரு பானத்தை போட்டு குறுக்க வளைக்கிறது, ஒரு பானத்தை போட்டு குடத்துல தண்ணிய ஓட்ட வைக்கிறது. இவர் சேட்டை மண்டாரு கோதண்டாருக்கு ராமன். இந்த மந்தார குறி சொல்லுவா, ஏ காடாழ்வா, ஏ ராமா, காடாழ்வா என்று அன்னைக்கு சாபத்தை கொடுத்தார். அதுதான் பெரியவங்க வாக்கு சொன்னா தப்பா இருப்பாங்க. பெரியவங்க எது பரிசு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரியவங்கிட்ட விளையாடாங்க. பெரியவங்கிட்ட விளையாடுனீங்கன்னா அவன் கோபத்துல வாயில இருக்க என்ன ஒண்ணு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தச்சுட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த வந்த குனி ஏ ராமா காடாமான்னு சொன்னால அப்படி சாபத்தை கொடுத்தாங்க. கோதண்டர் விராமன பரதாழ்வாரும் இளைய பெருமாளாகிய லட்சுமண பெருமாளும் சத்திரக மகராஜனும் அயோத்திமான நகரில் 4 பேரும் பார்த்தா யாரு மூப்பு யாரு இளமை, அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாது. ராஜா வீட்டு மக்கள்னா
அப்படி ஒன்போல உத்தர துணா வளர்ந்திருக்கு. அதாவது ராமருக்கு இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். அதே நேரத்தில் 14 சத்துருக்கான ஒரு இணை பிரியாத நண்பர்கள். கோதண்ட ரவிராமனுக்கு இளைய பெருமாள்னா போடும், இளைய பெருமாளுக்கு ஸ்ரீராமன்னா போடும். 14 சத்ருகனா போது சத்ருக மகாராஜனுக்கு இளைய பெருமாள் 14 போது 2 பேரும் அவங்க 2 பேரும் அண்ணன் போல ஒற்றுமையா இருக்காங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் ஒற்றுமையா இருக்காங்க. இப்படியாக அயோத்திமான் ஒரு பட்டணத்திலே சீரோடு செழிப்போடு செல்வ வளம் மிக்கொத்த நம்பியோடும் அயோத்திமான் நகரத்திலே அரசாண்டு வரக்கூடிய தசரத மகாராஜன் அரசிடங்குமார்கள் 4 பேர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்வையாக சந்தோஷத்தில் அமர்ந்திருக்கும் நாளில் ஒரு நாள் தினத்துல அங்க யாரு வருகிறார்? விஸ்வாமித்திர மாமணி அங்க வருகிறார். விஸ்வாமித்திர மாமணி வரும்போது தசரத மகாராஜன் விஸ்வாமித்திர மாமணியை வரவேற்று உபசரித்து அத்தி பூத்தார் போல் இருக்கிறது என்று அன்புடன் முகமனை இவனை வரவேற்று உபசரித்து அரசுடைய உணவறிந்தி அரியாசனத்தில் அமர வைத்து, ஐயா விஸ்வாமித்திர மாமணியே தங்களுடைய அரண்மனைக்கு நீங்க வருகைக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்தது அத்தி பூத்தார் போல் இருக்கின்றது. ஐயா விஸ்வாமித்திர மாமணியே தங்களின் ஆடி வந்த நோக்கம் என்ன? பொண்ணு வேணுமோ, பொருள் வேணுமோ, சொத்து வேணுமோ, நகை நட்டு வேணுமோ, படைபலம் வேணுமோ, என்ன வேணும் உங்களுக்கு வேணாலும் கேளுங்க தாயே. எங்க மன்னனாகிய தசரத மகாராஜன் ஆணையன அப்ப சொல்லுறார் விஸ்வாமித்திர மாமணி, ஐயா மன்னனாகிய தசரத மகாராஜனே எங்களுக்கு பொண்ணும் பொருள் எதுவுமே வேண்டாம். ஐயா தசரத மகாராஜன அதாவது சித்திரகுட மலையிலே நான் ஒரு வேலை செய்கிறேன். அந்த வேலைக்கு அவர்கள் ராட்சதர்கள் தாடவேந்தம் கொடிய அடக்கி என்னுடைய வேள்வியை முற்றி பெற விடாமல் கல்லங்களும் பானைகளையும் கொண்டு எரிந்து சிறுநீரை கழித்து என்னுடைய வேள்வியை அனைத்து தொந்தரவு நடத்துகிறார். ஐயா மன்னனாகிய தசரத மகாராஜன அந்த வேள்வியை சிறப்புற செய்து வேள்வியை முக்தியடை செய்ய வேண்டும். அதுக்கு உங்க இடத்தில் ஒரு பொருள் கேட்க வந்திருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு வேணும் என்னதை கேளுங்க. அடியே தாயே என்று ஆணையிட்டார். அப்ப ஆணையிட்ட வேளையில் உடனே விஸ்வாமித்திர மாமணி சொல்கிறார், சித்திரகுட மலையில் வளர்க்கக்கூடிய அந்த வேள்விக்கு இடையூறாக இருக்கும் அந்த கொடிய அரக்கியாகிய ராட்சதர்களாகிய அந்த தாடையை சஞ்சாரம் செய்து இவருடைய வேலைக்காக நீ உன் மகனாகிய மூத்த மகனாகிய ஸ்ரீராமனை எங்களோடு அனுப்புங்க. அனுப்புங்க சொன்னதுதான் தோஷம். அரியணையில் இருந்தவர் அப்படியே மயக்கி கீழ் விழுந்துட்டார். எவ்வளவு நாடு தவமிருந்து பெற்ற பிள்ளை தவப்புதல்வன் ஸ்ரீராமன். தவமிருந்து பெற்ற ஸ்ரீராமனை கேட்ட உடனே சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கால தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னா எக்கா உனக்கு 3 குழந்தை இருக்குல்ல, ஒரு குழந்தைய தங்கச்சி கொடுப்போம்னு கொடுக்கணும் என்ன இருக்கா?
சாதாரண ஒரு குழந்தைய கொடுக்க மனசு வராது. எத்தனையோ ஆண்டுக்கு பின்னால தவந்திருந்து பெற்ற தவப்புதல்வனாகிய ஸ்ரீராமனை கேட்ட உடனே தசரத மகாராஜனுக்கு கண்ணில்லாதவர்களுக்கு கண்ணொழியை பெற்று மீண்டும் கண்ணை இழந்தது போல இருந்ததாம். உடனே எங்க மன்னனாகிய தசரத மகாராஜன் சொல்றார், ஐயா விஸ்வாமித்திரர், என்னுடைய மகனாகிய ஸ்ரீராமன் பச்சிளம் குழந்தை. இந்த வனாந்திர காலகத்தில் வந்து பெரிய அழகுகளோடு ஓரிடக்கூடிய தைரியம் அவங்கள்ட்ட கிடையாது. பச்சிளம் பாலர்கள். அதனால உங்களுடைய வேலையை காக்கணும், நானே வருகிறேன். என்னோட படை பழங்களோடு சித்திரகுடம் அடங்கி வந்து விஸ்வாமித்திர வேலியை காத்து நான் வேலியை வெற்றி பெற செய்ய நான் வாரினார். உடனே விஸ்வாமித்திற்கு கடும் கோபம், சினம் கொண்டார். சற்று கோபம் கொண்டு எழுந்தறிந்து புறப்பட்டார். இதனை அறிந்தார் வசிஷ்டர் மாமுனி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு வசிஷ்டர் மாமுனி. விஸ்வாமித்திர மாமுனி பெரிய மகாமுனி. அவர் ஏதாவது சாதத்தை கொடுத்தா என் இணக்கமழக ஆகிருவேன் அப்படி என்று எழுந்தறித்து குலகுருவாகிய வசிஷ்ட மாமுனி எழுந்தறித்து அந்த விஸ்வாமித்திர மாமுனியை ஆட்சி தேற்றி பார்வலை சொல்லி பொருள் அவளுக்கு இளைய மகன் மூத்த மகன் தானே வேணும். மகனாகிய தசரத மகானிடத்தில் போய், ஐயா மகனே தசரத மகாராஜனை, உங்கள் மகனாகிய ஸ்ரீராமச்சந்திரன் சாதாரண ஆள் இல்லையா? அந்த திருமாலே குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்ரீராமனுக்கு அரியவக படிப்பு பட்டங்கள் எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு வருது. அரியவக பட்டங்கள் எல்லாம் பெறக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்க தடுக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்ரீராமனை போகிற, நாளைக்கு கல்யாண ராமனை வரப்போற. அதனால மாட்டேன் என்று சொல்லாமல் அயோத்தி மன்னனாகிய தசரத மகாராஜனுக்கு ஆறுதல்களை சொல்லி தன்னுடைய மூத்த மகனாகிய ஸ்ரீராமச்சந்திரனை தாயை என்று சொல்லி மாட்டேன் சொன்ன வகைக்கு ஒரு வார்த்தை மாட்டேன் சொன்னார்களா? அதற்காக வேண்டி இளைய மகனாகிய லட்சுமண பெருமாளையும் அழைத்துட்டு போங்க என்று சொல்ல, உடைய மன்னனாகிய தசரத மகாராஜன் அயோத்திமா நகர் பட்டணத்திலே தசரத மகாராஜனிடத்தில், கோசலையாரிடத்திலும், கைகேசி சுமித்திராவிடத்திலையும் வாழ்த்தி வரங்களை பெற்று அனுமதியை பெற்றுக் கொண்டு இங்க வருகிறார் என்று கேட்டார். என வாழ்த்தி நல்ல வரங்கள் பெற்று பூசலையை பெற்று எடுத்த கோதண்ட ராமனும் இளைய பெருமாளும் விஸ்வாமித்திர மாமுனியும் அயோத்தி நகரம் விட்டு அருமையுடன் வருவாரோ, அருமையுடன் வருவாரோ.
ராட்சியங்கள் தரை கடந்து கோதலைய நாடு விட்டு கோதண்ட ரகுராமன் இளைய பெருமாளோ இஸ்லாமுத்திர மாமுனியோ விருப்பமுட வருவாரோ இங்க எங்க வருவாரான வருவாரா ஏற்றது மாமுனியோ பெற்றெடுத்த கோதண்டரகுராமனும் இளைய பெருமாள் பெருமாளையும் அன்போடு அழைத்துக் கொண்டு இந்த வருவார் என்று கேட்டார். காமனாச்சரியம் வருகிறார். காமனாசிரமத்தில் வந்து கொண்டிருக்கும் போது யாமனார் வெப்பமான பூமி பூமியில வந்து கொண்டிருக்கும் போது அப்பதான் கேட்கிறார் ஸ்ரீராமன், இந்த வனம் என்ன வனம் என்று கேட்கிறார். இதுதான் காமனாசிரமம். அதாவது சிவபெருமான் மேல காமன் வானத்தை தொடுத்ததினால் இந்த வனம் வெப்பமாக இருக்கின்றது. இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய இந்த இளம் குழந்தைகளுக்கு தாங்காது என்று சொல்லி பழைய அதிபரையில் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி கொடுத்து அழகாக அந்த வனத்தை விட்டு அன்புடன் வருகிறார் அல்லவா. அதை விட்டு கங்கை நதி கிடந்து அங்கே நகரத்தை விட்டு எங்க வருகிறார் என்று கேட்டார். சித்திரக்கூட மலையதில சித்திரக்கூட மலையதில மலையதில சிறப்புடனே வருவார் சிறப்புடனே வருவார். விஸ்வாமித்திர மாமனியானவர் வேள்வி ஆரம்பிக்கும். இந்த தாடகை என்பவை அதாவது சுவேதர் என்ற மகனுக்கு சுவேதர் ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கு ஒரே ஒரு மகள் பிறந்தார். சுந்தர் என்ற மகன் பிறந்தார். சுந்தர் என்ற மகனுக்கு ரொம்ப நாளைக்கு பின்னால ஒரே ஒரு பெண்மணி பிறந்தா. அந்த ஒரே ஒரு பெண்மணியும் அதாவது சுவேதன் மகனுக்கு சுந்தரிக்கு அழகான பெண்ணை மனமுடித்து கொடுத்தார். 2 மகன் பிறந்தான். வாரிசன் சுபாக் என்று 2 குழந்தைகள் பிறந்தது. 2 குழந்தை பிறக்க 2 குழந்தை பிறந்த உடனே அட்டவணையம் பண்ண ஆரம்பித்த உடனே தேவருடைய முனிவர்கள் எல்லாம் இவர்கள் பானம் போட வாரிசன் சுபாகு அதாவது இவர் ஓட்ட பானத்துல வாரிசன் சுபாகம் இலங்கை நகரத்துல ராவணருக்கு சொந்தம் கொண்டாடி அங்கே போய் உட்கார்ந்த 2 குழந்தைகள் இல்லாத வேளையில ஆங்கான கோபம் கொண்டு தாடகையா செல்வம் கொண்டிருக்கிறார். இதுதான் தாடகை என்று சொல்லி அழகானந்த சித்திரக்கூட மலையில விஸ்வாமித்திர வேள்வி செய்யும் போது அந்த வேள்வி நடைபெற விடாமல் அப்படியே வேள்வியத்தான் செய்யும் போது விஸ்வாமித்திர மாமுனியா வேள்வியை செய்யும் போது வேள்வியை செய்ய விடாமல்
தாடக பெண்மணியா தாடகை 7 மர அகலத்துல 7 மர உயரத்துல அப்படியே பாப்புகளை மலையலா அடைந்து அதாவது தாடகையின் பெண்கொடியானவள் கரிய அதாவது கரிய மலை அசைந்து வருவது போல ஆங்கார சத்தத்தோடு ஆழ்பிரித்துக் கொண்டு வருகிறார். ஆங்கார சத்தத்தோடு ஆழ்பிரித்து வருகிறாள். ஆழ்பிரித்து வரும்போது பார்த்தார் அவர் ஒரு பெண்மணியை நாம கொல்லுவதா ஒரு சற்று யோசனை பண்ணணும். ஒரு பெண்மணி நாம கொல்வதா என்று யோசனை பண்ண பார்த்தால் விசாரத்திர மாமி இது ஒரு பெண்மணி இல்ல, இந்த கொடிய தாடகை. அந்த கொடிய தாடகையை கொல்ல வேண்டும் என்று சொல்ல உடனே அந்த கொடிய தாடகையானவள் அங்கார நல்ல கரிய மலையே நல்ல பேர்த்தது போல ஆங்கார சத்தம் கொண்டு வருவாங்க. ஆங்கார உங்கார சத்தத்தோட அதர்வ சத்தம் அது போட்டு கொண்டு என்ன மலைகளையும் நல்ல பிடித்தறிந்து சிறிய நல்ல பாட்டு கொண்டு ஒளிந்து கொண்டு வேடிக்கு இடையூறாக வருவார். ஸ்ரீராமன் அவர் பங்கு போல வில்வளைத்தார். வில்வளைத்து பணமதை